வணக்கம். இன்றைக்கி நம்ம துவரம் பருப்பு வச்சு பருப்பு டால் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போடுறோம், கெட்டி பெருங்காயம். 1 ஸ்பூனு மஞ்சள்தூள், கொஞ்சம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 6-7 பூண்டு பல். இது அவ்வளவையும் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வந்தோன்னா நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பருப்பு டாலுக்கு தேவையான கொஞ்சமாக தேங்காய், ஒரு 6-7 பத்தை வரா மாதிரி, 1 ஸ்பூன் ஜீரகம், இதை மட்டும் அப்படியே அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 3 விசில் வந்துச்சு, பருப்பு நல்லா வெந்து போயிருக்கு. இதை அப்படியே லைட்டாக நம்ம கரண்டியாலே கிடஞ்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது நல்லா கிடஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணியையும் அதில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஜீரகத்தையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது பருப்பு, தேங்காய் எல்லாம் கலந்து இதில் வச்சுருக்கோம். அந்த அடுப்புலையும் அது கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த தாளிப்புக்கு நம்ம ஒரு சின்ன வானல் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் பொரியல்ல கடுகு போட்டுக்குவோம். 2 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், ஒரு 2 வெங்காயம், தக்காளி ஒன்று. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். அதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு டாலுக்கு கொஞ்சம் தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையானதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.